Yes, sir. Today, I lost my credit card. I do not remember I can use this number. Yeah, please block my card. Yeah, sure. Thank you. ஷாம், என்ன உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா நீ உன் இஷ்டத்துக்கு ஆடுவியா? சந்துரு வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னான், அதையும் மீறி நீ வேலைக்கு போற. சூர்யா கார்டை பிளாக் பண்ணாதேன்னு அவ்வளவு தூரம் சொன்னான், ஆனா அதையும் மீறி நீ பிளாக் பண்ணிட்ட. சொல்லுமா, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? நீ என்னடா எனக்கு புத்திமதி சொல்றது, நான் என்னடா அதை கேட்கறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அப்படிலாம் இல்ல சின்ன மாமா. அட போமா, சூர்யா உன்னை எவ்வளவு நேசிக்கிறான்னு தெரியுமா? ஆனா நீ அவன் அன்பை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம மதிக்கவும் மாட்டேங்கிற. இல்ல சின்ன மாமா, நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. என்னோட வேண்டுதலே அந்த திருட சூர்யா கையில கிடைக்க கூடாது மாமா. அவன் என் பேக மட்டும் திருடி இருந்தா பரவாயில்ல, அந்த பொறுக்கி யாருமா அந்த அயோக்கிய ராஸ்கல்? எவ்வளவு தைரியம் அவனுக்கு? அவன் எங்க இருக்கான்னு சொல்லுமா. பாத்தீங்களா மாமா, நடந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நீங்களே இவ்ளோ கோவப்படுறீங்க. அப்புறம் சூர்யாவோட கோவத்தை எப்படி மாமா கண்ட்ரோல் பண்றது? சூர்யா என் மேல எவ்ளோ அன்பு வச்சிருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சின்ன மாமா. ஆனா இப்ப சூழ்நிலை சரியில்லை. சூர்யா பேசினதை கேட்டீங்கல்ல, கண்டிப்பா அவருக்கு இருக்கிற கோவத்துக்கு அந்த அயோக்கியனை என்ன வேணாலும் பண்ணுவாரு. இதனால ஏதாவது ப்ராப்ளம் வந்தா அதோட பின் விளைவுகளை நாம தான் அனுபவிக்கணும். என்னால சூர்யாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது சின்ன மாமா. அப்புறம் இதனால நாளைக்கு அத்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அந்த பழியும் என் மேலதான் விழும். ஆல்ரெடி நான் இங்க தங்கி இருக்கிறது சின்ன அத்தைக்கு பிடிக்கல. என்னால இந்த வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை. இதுக்கு மேலயும் என்னால சூர்யாவுக்கு ஒரு கஷ்டம் வர்றது என்னால தாங்கிக்க முடியாது மாமா. அதனாலதான் மாமா நான் அந்த காரை பிளாக் பண்ணிட்டேன். சாரிமா, இது தெரியாம நான் உன் மேல கோபப்பட்டுட்டேன். பரவாயில்ல மாமா. நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க. உங்களுக்குள்ளயா இவ்வளவு பெரிய பிரிவு வரணும்? சத்தியமா சொல்றேம்மா, கண்டிப்பா இந்த நிலைமை ஒரு நாளைக்கு மாறும். பத்தையும் மனசு மாறுவா. எல்லாருமே உன்னை ஏத்துக்குவாங்கம்மா. நீயும் சூர்யாவும் சேர்ந்து வாழத்தான் போறீங்க. கூடிய சீக்கிரம் அது நடக்கத்தான் போகுது. இல்ல சின்ன மாமா, அதுக்கு வாய்ப்பு இல்ல. சின்னத்துக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். இனிமே நானும் சூர்யாவும் சேரவே முடியாது மாமா. எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். நீ என் சொந்த தங்கச்சி பொண்ணுன்னு தெரிஞ்சும் என்னால எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில் இருக்கம்மா. டியூட்ஸ், யார் யாருக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, எல்லாருக்கும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடலாம். மச்சான், எங்களுக்கு வாங்கி தரதெல்லாம் இருக்கட்டும்,
முதல்ல உன் இளவரசிக்கு ஏதாவது வாங்கி கொடு. டேய், அவளுக்கு மாடர்ன் ட்ரெஸ்ஸை ஒன்று பார்த்து வச்சுட்டேன். உங்களுக்கு என்ன வேணும் அதை சொல்லுங்க. எனக்கு ஒரு ஹெட்ஃபோன் வேணும். எனக்கு ட்ரிம்மர் மச்சான். ஓகே. ம். எனக்கு ட்ரெஸ் மச்சான். சைஸ் என்ன? எல் சைஸ். மச்சான் எனக்கு ஒரு வாட்ச். உனக்கு? எனக்கு ஒரு ஷூ மச்சான். ஓ, கார்டை பிளாக் பண்ணிட்டியா? இப்போ எப்படி அன்பிளாக் பண்றேன்னு பாரு. சூப்பர் மச்சான். சூப்பர் மச்சான். குட் மார்னிங் சூரியவம்சம். 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 நான் தான் கார்டை பிளாக் பண்ணிட்டேனே, அப்புறம் எப்படி மறுபடியும் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு மெசேஜ் வருது? கார்டை பிளாக் பண்ணதுக்கும் மெசேஜ் வந்திருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த கார்டை யூஸ் பண்றவன் பெரிய கிரிமினலா தான் இருப்பான். சூர்யாவுக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கிறது தான் நல்லது. யாராது இவ இதுக்கு ஃபோன் பண்றா? ஹலோ மேடம். யோ நலவிரும்பி, நான் சொன்ன டீடைல்ஸ் எல்லாம் எடுத்தியா இல்லையா? ஐயோ மேடம், இப்படி அடிக்கடி ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணா நான் என்ன பண்ண முடியும்? நானும் மனுஷன் தானே, நான் என்ன கம்ப்யூட்டரா? கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரேன். இங்க பாரு நலவிரும்பி, கை நீட்டி காசு வாங்கிட்டு போன ஆளுதான், அதுக்கப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்ல. தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? என்ன சொன்ன? அதான் தேடிட்டு இருக்கேன்னு சொன்ன மேடம். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, வரும்போது ஃபுல் டீடைலோட வரணும். ஐயோ மேடம், நாங்கெல்லாம் கட்சிக்காரங்க மாதிரி காசு வாங்குற வரைக்கும் தான் ஒண்ணும் பண்ண மாட்டோம். வாங்கிட்டோன்னு வைங்க, காரியத்துல கரெக்டா இருப்போம். அதையும் பார்க்க தானே போறேன். போன வைங்க மேடம், நான் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு பக்காவா எடுத்துட்டு வரேன். இவன் எப்ப வந்தான்னு தெரியும். ஒருவேளை நாம பேசுனதெல்லாம் கேட்டுருப்பானோ? கேட்டா கேட்டுட்டு போறான். என்னடா நடராஜா, எப்படி இருக்க? சௌக்கியமா? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க எங்க இந்த பக்கம்? டேய், இது எங்க ஆபீஸ்ரா, நான் வரக்கூடாதா? என்ன சொன்னீங்க? சரி, இது எங்க அண்ணியோட ஆபீஸ், நான் வரக்கூடாதா? வரலாம் சார். என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கேட்டேன். இவன் என்ன துருவி துருவி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா? எப்படியாவது இந்த சொத்து விவரத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணுமே. ஹலோ சார், சொல்லுங்க. வந்து சந்துரு ஒரு முக்கியமான ஃபைல் கேட்டா, அதான் தேடிட்டு இருந்தேன். அதையே சார் சூர்யா தம்பி ரூம்ல தேடிக்கிட்டு இருக்கீங்க?
இதெல்லாம் நல்ல திரும்பி கேள்வி கேளு. ஆமா, நீ யாரு இங்க? நான் இந்த ஆபீஸோட மேனேஜர். ஆமா, பெரிய டேமேஜர். நான் யார் தெரியுமில்ல? இந்த சூரியவம்ச குடும்பத்தோட தூணு. எனக்கு இந்த ஆபீஸ்ல உரிமை இருக்கு, தெரியும்ல? சொல்றேனே தப்பா நினைச்சுக்காதீங்க. இது உங்க பரம்பரை சொத்து இல்ல. இது உங்க அண்ணனும் அண்ணியும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உருவாக்கினது. அப்படின்னு யார் சொன்னா? யார் சார் சொல்லணும்? அதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கிய? என்கிட்ட எதுவும் இல்ல சார். ஆனா இந்த கம்பெனி, மால், ஆபீஸ், கார்மெண்ட், உங்களுக்கு இருக்கிற சொத்து பத்து, இத பத்திர எல்லா டீடைல்ஸும் சூர்யா தம்பி லேப்டாப்ல இருக்கு. வேணும்னு அவர்கிட்ட கேட்டுருங்க. ஐயா ராசா, நடராசா, இதத்தானையா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒன்னெல்லாம் எவன்டா மேனேஜரா போட்டது? நானே நேரடியா கேட்டிருந்தா கூட சொல்லியிருக்க மாட்டேன். இப்ப தானா வளரை கொட்டுற. நடராஜா, சூர்யா லேப்டாப் எப்படி எடுக்கிறது? சார், சூர்யா தம்பி அனுமதி இல்லாம அவர் கேபினுக்கு யாராவது வந்தா அவருக்கு பிடிக்காது. முதல்ல நீங்க கிளம்புங்க. ஆமா, நீங்க என்னவா இருக்கன்னு சொன்ன? மேனேஜர். ஓ, மேடம். ஹலோ சுதர்சன் சார், நான் சமந்தா பேசுறேன். சொல்லுங்க மேடம். சாரி சார், இன்னைக்கு என்னால ஆபீஸ்க்கு வர முடியாது. ஒரு நாள் லீவ் வேணும். இதுக்கு எதுக்கு மேடம் சாரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இது உங்க ஆபீஸ். நீங்க எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போகலாம். தேங்க்யூ சார். ஷாம், ஆமா, அந்த திருடனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இந்த சந்திர கிட்டையும் சூர்யா கிட்டையும் எவ்வளவோ கேட்டு பாக்குறேன், அவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீயாவது ஏதாவது சொல்லேம்மா. இங்க இவ்ளோ ரூம்ஸ் இருக்கு. இதுல என் லாலிபப்போட ரூம் எதுன்னு தெரியலையே. சின்ன மாமா, நாம நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. அவன் பயங்கர கிரிமினல்னு நினைக்கிறேன். கார்டை பிளாக் பண்ணிட்டா யாரும் யூஸ் பண்ண முடியாதேம்மா. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் சின்ன மாமா. ஆனா அவன் செம்ம பிரில்லியன்ட். அவன் எப்படியோ என் கார்டை ரீஓபன் பண்ணி அதுல பர்ச்சேஸ் பண்ணிருக்கான். கார்டு யூஸ் பண்ண இடத்தை வச்சு அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சலாமேமா. ஈஸியா கண்டுபிடிக்கலாம் மாமா. ஆனா அது தேவையில்ல, அவனே செலவு பண்ணிக்கிட்டோம். ஆனா அவன் சூர்யா கண்ணை மட்டும் படக்கூடாது. அப்படி நடந்தா அவன் நிலைமை என்ன ஆகும்னே தெரியாது. நல்ல த்ரில்லிங்கா இருக்கு. ஒரே வீட்ல 3 பொண்ணுங்க, 3மே மாட்டுச்சுன்னா சூப்பர் லைஃப் டா இவனுக்கு. ஒரு பொண்ணுக்கு செலவு பண்ண இன்னொரு பொண்ணுகிட்ட காசு வாங்கிக்கலாம். செம்ம ஜாலி பண்ணலாம். என்னடா தைரியம் உனக்கு? பகல்யே வீட்டுக்கு வர? ஏன் லீலாவை பார்க்காம இருக்க முடியலையா? அதுக்கு இப்படி சடனாவா வந்து நிப்ப? எனக்கு ஒரு கால் இல்லனா டெக்ஸ்ட் பண்ணிருக்கலாம்ல.
அதெல்லாம் போரு. இப்படி வந்தாதான் கிக்கு. கரெக்டா டியூட்? அப்படியா டியூட்? இந்த வீட்ல 2 தடி பசங்க இருக்காங்க. அவங்க கிட்ட நீ மாட்டிருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும் அவங்க கிக் என்னன்னு. அதான் மாட்டலல. அப்புறம் என்ன? ஆமா, கையில என்ன கார்டு? இப்போ ஒருத்தியோட ரூமை எட்டி பார்த்தல, அவளோட கார்டு தான் இது. அட பாவி, அந்த சமந்தாவோட கார்டு திருடினது நீதானா? யா, இட்ஸ் மீ. அப்போ அவ இடுப்பு கிள்னதும் நீதானா? எஸ் டியூட். இதெல்லாம் ஒரு சும்மா ஜாலிக்காக, ஒரு த்ரில்லிங்காக பண்ண. சூப்பர் டியூட், நல்ல வேலை பண்ண. அவளுக்கு வேணும். தயவு செஞ்சு இத நீ லீலா கிட்ட மட்டும் போட்டு கொடுத்துறாத ப்ளீஸ். அந்த வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஆனா நீ சூர்யா கிட்ட மாட்டிக்காத. அவன் செம்ம கோவத்துல இருக்கான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு. எப்படி வந்தியோ அதே மாதிரி யார் கண்ணியும் படாம போ. ஓகே பை டியூட். பாய் எல்லாம் இருக்கட்டும், முதல்ல போடா. ஓகே. இவன் இவ்ளோ கேடியா? சூப்பர். இவனை எப்படியாவது அந்த லீலா கூட நல்லா பழக விட்டு அவளை அசிங்கப்படுத்தணும். அப்புறம் லீலா வாழ்க்கைய காப்பாத்த சொல்லி அந்த சூர்யாவையும் அவங்க குடும்பத்தையும் என் கால்ல விழ வைக்கணும். நீங்க என்ன பண்ற? ஹாய் பிரின்சஸ், உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன பண்ற? அத நான் உன்னை கேட்கணும். நீங்க என்ன பண்ற? உன்னை பார்க்க தான் வந்தேன். ஐயோ, முதல்ல கிளம்பு. அதெல்லாம் முடியாது. நான் உன்னை பார்க்கலான்னு வந்தா நீ இப்படி விரட்டுற. நான் போக மாட்டேன். யாராவது பார்த்த முதல்ல கிளம்பு. நான் உனக்கு கால் பண்றேன். போ போ. நான் உன்னை பார்க்கலான்னு வந்தா இப்படி போன்ற. லீலா, யார்கிட்ட பேசிட்டு இருந்த? உன்னதான் கேக்குறேன், யார்கிட்ட பேசிட்டு இருந்த? நான் யார்கிட்டயும் பேசலையே. நான் பார்த்தேன், யார்கிட்டயும் நீ சைகையில பேசிட்டு இருந்த. இல்லவே இல்ல. உங்க கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சா நான் என்ன பண்ண முடியும்?
யாரும் இல்லைன்னு. அப்புறம் என்ன? நல்ல வேலை அபி போயிட்டான்னு நினைக்கிறேன்.